ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு கொடுக்கும்போது பூண்டு பசங்களால் எடுத்து வெளியில் தூர போடவே முடியாது, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். பூண்டை வந்து ஒரு கை நிறைய எடுத்து வேக வச்சுட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கல் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும், அதையும் ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இறக்கும் போது கொத்தமல்லியும் கொஞ்சம் பெருங்காயம் தூவி இறக்குங்க. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லது.